பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் கவுன்சிலர் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் மருத்துவ முகாம் மற்றும் சமுதாய வளைகாப்பு விழா. சமுதாய வளைகாப்பு விழாவில் 40க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தனது சொந்த செலவில் சீர்வரிசை செய்த பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான மாரிச்செல்வன். கோவை மாநகராட்சி 80வது வார்டுக்குட்பட்ட ஒக்கிலியர் காலனி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை VVM ஹோம் நகர்ப்புற நல மையம் சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மாபெரும் மருத்துவ முகாம் கோவை மாநகர் மாவட்டம் வர்த்தகர் அணி அமைப்பாளரும் பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான மாரிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருந்துத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஆகிய துறைகளின் சார்பில் கருத்து காட்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் 80வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் சுமார் 40க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் சீதனங்கள் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உடன் நகர்நல அலுவலர் மரு பூபதி, மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன், மண்டல மருத்துவ அலுவலர் மரு தினேஷ் பெரியசாமி, பிளாக் சுகாதார புள்ளியியல் நிபுணர் மதன்குமார், சுகாதார அலுவலர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள், பகுதி துணை செயலாளர் NJ முருகேசன், கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இம்முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்து குறிப்பிடத்தக்கது.